நல்லவர்களை நல்லவர்களே விரும்புவர், கெட்டவர்களை கெட்டவர்களே விரும்புவர். அதற்கு உதாரணம் இந்த கதை. ஒரு பூஞ்சோலையில் அன்னப்பறவை ஒன்று இருந்தது. அதே சோலையில் ஒரு காகமும் இருந்தது. ஒரே சோலையில் இருந்தபடியால் இரண்டும் அடிக்கடி சந்தித்து கொள்ளும். சந்திக்கும் போது தான் தான் கண்டதும் கேட்டதும் பற்றி ஒன்றிடம் ஒன்று சொல்லி பேசிக்கொள்ளும். ஒரு நாள் அன்னம் எங்கோ போய் திரும்பி வந்தது. சிறிது நேரத்திற்கு பின் அது திரும்பவும் புறப்பட்டது. அன்னம்மா, எங்கே புறப்பட்டு விட்டாய் என்று காகம் கேட்டது. காக்கை அண்ணா, இந்த சோலையை அடுத்தாற்போல் அழகான குளம் ஒன்று இருக்கிறது. அங்கே சிவப்பு வெள்ளை என அழகான தாமரை பூக்கள் மலர்ந்து விளங்குகின்றன. அவை அந்த குளத்தின் அழகை அதிகப்படுத்துகின்றது. அந்த குளத்திலேயே மிதந்து திரிந்து தென்றல் காற்றை அனுபவித்து கொண்டிருந்தாலே போதும். அதை காட்டிலும் இன்பம் வேறு கிடையாது. அந்த தாமரை குளத்துக்குத்தான் நான் போகிறேன், நீயும் வருகிறாயா என்றது அன்னப்பறவை. சம்மதித்து காகமும் உடன் சென்றது. அவை போகும் வழியில் காற்றில் அழுகிய பிணத்தின் நாற்றம் கலந்து வந்தது. காட்டில் ஒரு கழுதை செத்து நாளாகிவிட்டபடியால் அது அழுகி நாற்றம் எடுத்தது. அந்த நாற்றம் காற்றில் கலந்து வந்தது. அதை உணர்ந்த காகம் அன்னத்தை நோக்கி, நீ தாமரை குளத்திற்கு போ, நான் வரவில்லை என்று கூறிவிட்டு திசை மாறி பறந்தது. காகம் அழுகி கிடந்த கழுதையின் உடலை கொத்தி தின்றவாறு, இந்த இன்பம் கிடைக்குமா தாமரை குளத்தில் என்று தன் மனதுக்குள்ளேயே கூறிக்கொண்டது. இதையே ஔவையார் தன் பாடலில் நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் என்கிறார். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் இருப்பது போல கற்றவர்களை கற்றவர்களே விரும்புவர், கல்லாதவர்களை கல்லாதவர்களே விரும்புவர் என்கிறார் ஔவை.